வியூகமே இல்லாமல் என்ன அரசியல் செய்ய முடியும் என்று நேற்று நடைபெற்ற RSS ஆலோசனை கூட்டத்தில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தன்னுடைய தந்தையின் உடல்நிலையை காரணமாக கூறி சட்டமன்ற தேர்தல் தொகுதிகளின் பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்தார். இந்நிலையில் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள RSS அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அண்ணாமலை எந்த வியூகத்தின் அடிப்படையில் 6 தொகுதிகளுக்கு தன்னை பொறுப்பாளராக நியமித்தனர் என்று கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பத்மநாபபுரம் மற்றும் மதுரை தெற்கில் தன்னை பொறுப்பாளராக நியமித்ததற்கு காரணம் என்ன என்றும் அண்ணாமலை வினவியதாக கூறப்படுகிறது. வியூகத்தை விளக்கி கூறினால் ஒரு தொகுதியில் கூட தான் பொறுப்பாளராக பணியாற்ற தயார் என்று அண்ணாமலை பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு தொகுதியை கூறினால் எப்படி வெற்றி பெற முடியும் என்று வினவிய அண்ணாமலை வியூகமே இல்லாமல் என்ன அரசியல் செய்ய முடியும் என்றும் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. தாவேக தலைவர் விஜய்க்கு செங்கோட்டையன் புரட்சி தளபதி பட்டம் கொடுத்ததை நினைத்து கண்ணீர் விடுவதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர் பேசிய அவர் செங்கோட்டையனுக்கு தாவேகாவில் உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். 50 வருஷத்துக்கு மேல அனுபவம் செங்கோட்டையன் இவர் பார்த்து நேற்று பேட்டி கொடுக்கும்போது விஜய்க்கு புரட்சி தளபதினு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அதை பத்தி நீங்க என்ன? இதை பத்தி நான் கண்ணீர் விடத்தான் எங்களோட இருந்த ஒரு பெரிய பணிதான் இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டு பிரச்சனை. நீங்க எனக்கு ஒரு தகுதி, திரு அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒரு தகுதி, எல்லாத்துக்கும் ஒரு இருக்குங்க. அவரு எல்லாரும் சின்ன சின்ன தாளத்துல அடிப்பாங்க, பெரிய தாம்பாளத்தட்டு அடிக்காத டம்பு இந்த இதுல சர்ச்சில் அடிப்பாங்கல்ல பெரிய பெரிய பனிக்கட்டு, அதுல எடுத்து அடிக்கிறாரு. அப்பவும் அவருக்கு 4வது தான் உட்கார வச்சிருக்காங்க. எங்களது முதலிடம் அவருக்கு நிலைமையை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறோம். எங்களுக்கு நிலை அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தேவையில்லாத அவருடைய நிலையை தாழ்ந்து விட்டது. ராமதாஸை சுற்றி நிறைய துரோகிகள் இருப்பதாக கூறிய அன்புமணி அதிலும் GK மணி பெரும் துரோகி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அதை பத்தி பேசக்கூடாதுன்னு, அதாவது ஐயாவை சுத்தி சில துரோகிகள் இருக்கிறாங்க. ஐயா கிட்ட தப்பு தப்பா பொய்யா சொல்லியே ஐயாவுடைய மனசை மாத்தி பொய்யான தகவலை சொல்லி, நேற்று கூட நம்ம சின்னம், நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதாது, அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம், நம்ம தான் வந்துருச்சு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இந்த துரோகிகள். அதுல ஒரு முக்கியமான துரோகி GK மணி. அதை பற்றி நான் இன்னும் நிறையா இருக்குது, அப்புறமா சொல்லிக்கிறேன். நான் சொல்கிற அளவுக்கு தகுதி கிடையாது அவர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒற்றை இலக்கத்திலேயே வெற்றி பெறும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற பாமக இளைஞரணி பொதுக்கூட்டத்தில் பேசியவர் இவ்வாறு தெரிவித்தார். நல்ல கூட்டணிகளை நாம் சென்றிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே அண்ணா திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி, வெற்றி கூட்டணியில் நாம் சேர்ந்திருக்கின்றோம். உறுதியாக நம் கூட்டணி வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம். குறைந்தது. என்னுடைய ஆசை திமுக ஒற்றை இலக்கு தான். எண்ணிக்கையில 10க்குள்ள அவ்வளவுதான் வருவாங்க. அது பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா நான் போய் பார்த்துட்டேன், எல்லா பகுதியிலும் பார்த்தா அவ்வளோ மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக மேல. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருப்பதாக திமுக தேர்தல் அறிக்கை குழு தலைவர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆட்சியில பங்குங்கிற விஷயத்தை திமுக உள்ள பிரமுகர்கள் முக்கியமா நல்லா பேசிட்டு வராங்க. இது முற்றுப்புள்ளி வைக்காம இல்லைங்க, தனி நபர்கள் பேசுவதற்கெல்லாம் ஒரு கட்சி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நமீபியாவிற்கு எதிரான போட்டியில் நெதர்லாந்து அணி அபார வெற்றி பெற்றது. டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற நெதர்லாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது.
அதைத் தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்த நமீபியா அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 156 ரன்களை எடுத்தது. நமீபியா அணி தரப்பில் அதிகபட்சமாக நிக்கோல் லோஃப்டி ஈடன் 42 ரன்கள் விளாசினார். இதையடுத்து 157 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் நெதர்லாந்து அணி களமிறங்கியது. அந்த அணியின் தொடக்க வீரர் மேக்ஸ் பேட்ரிக் 7 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் மைக்கேல் டேவிட் மற்றும் பாஸ் டி லீட் ஜோடி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இதனால் நெதர்லாந்துகள் குவித்ததுடன் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அணியின் வெற்றிக்கு உதவிய பாஸ் டி லீட் ஆட்ட நாயகன் விருதையும் தட்டிச் சென்றார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். தேமுதிக அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை பெற பலர் குவிந்தனர். கடந்த 6ஆம் தேதி விருப்ப மனு விநியோகத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கி வைத்தார். கடந்த 2 நாட்களாக சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனுக்கள் படத்தை நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் பசிலியான் நசரேத், மகேஷ்ராஜ் பசிலியான் ஆகியோர் தயாரித்துள்ளனர். இப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் படக்குழுவினரை நடிகர் ரஜினிகாந்த் தனது இல்லத்தில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைக்கு சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 90 வயது எம்எல்ஏ ஆலம் பாதி ஸ்கூட்டரில் வந்த வீடியோ கவனத்தை பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேச பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் புதன்கிழமை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த நிசாமாபாத் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆலம் பாதி ஸ்கூட்டரில் சட்டப்பேரவைக்கு வந்துள்ளார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தூய்மை பணியாளர் பிரச்சனையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதாக தற்போது நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உழைப்போர் உரிமை இயக்கத்திற்கும் சென்னை மாநகராட்சிக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது. இந்த நிலையில் இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது சென்னை மாநகராட்சி தரப்பில் ஒரு புதிய மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் இந்த தூய்மை பணியாளர் விவகாரத்தில் அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, பணியாளர்கள் தரப்பில் எது போன்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்ற விவரம் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இணைகிறார் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மதன். விவரம் என்ன? சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் மற்றும் திருவிகா நகர் அந்த மண்டலங்களில் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் உழைப்போர் உரிமை இயக்கம் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த உழைப்போர் உரிமை இயக்கம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு மெமோ ஒன்றை ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதை பார்க்கும்போது அதாவது சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் உள்ள இந்த சுய உதவிக்குழுவின் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் 1400 பேரை 4 மற்றும் 8வது மண்டலில் மீண்டும் பணியமர்த்த பெருநகர சென்னை மாநகராட்சி தற்போது ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ள அந்த 3 விவகாரங்களையும் அங்கேயே தொடர்ந்து நடத்துவது என 2 தரப்புமே தற்போது பேசி முடிவெடுத்துள்ளால் இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவித்தனர். இந்த வழக்கை தொடர்ந்த இந்த உழைப்போர் இயக்கம் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட இந்த ஒரு மனுவை தற்போது ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உழைப்போர் உரிமை இயக்கம் தாக்கல் செய்த வழக்கை தற்போது முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.